தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஓராண்டு ஊழிய பாதையை முடித்து 2ஆம் ஆண்டு துவக்கத்திலே வந்திருக்கிற உங்களுக்கு இந்த மகிமையான ஆராதனையிலே வந்து தேவ சமூகத்திலே கர்த்தருடைய பாதத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்களுக்கு வெகு தூர பயணத்திலிருந்து இந்த ஊழியத்தை செய்யும்படி வந்திருக்கிற எங்களுக்கு ஆக மொத்தம் தேவ ஜனமாகிய நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரலோக ராஜ்யத்திலிருந்து விசேஷித்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே, அவருடைய அதிகாரமுள்ள நாமத்தினாலே, அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே, அவருடைய மகிமை நிறைந்த நாமத்தினாலே இந்த ஊழியத்திற்கும் இந்த சபைக்கும் இந்த ஆராதனையில வந்து கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எங்களுக்கும் நன்மைக்கு கர்த்தர் சொல்றாரு. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் அவர் பெருகும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எல்லாம் ஒரு முறை சொல்லுங்க பாப்பா, எல்லாரும் ஒரு முறை சொல்லுங்க பாப்பா. பரலோக ராஜ்யத்திலிருந்து கர்த்தர் இல்ல பரலோக ராஜ்யத்திலிருந்து கர்த்தர் இந்த பரிசுத்த ஆவியானுடைய சபைக்கு இதுல ஊழிய செய்கிற ஊழியக்கார அம்மாவுக்கு இதுல வருகிற உங்களுக்கு இப்ப வந்திருக்கிற எங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அவருடைய நாமத்தினாலே பரலோக ராஜ்யத்துல என்ன வரும்? சொல்லு, நன்மையும். சொல்லுங்க பாப்பா, நன்மையும். இப்படி கை நீட்டு நீட்டியா இப்ப சொல்லு, கை மடிக்க, எல்லாம் கை மடிக்க. இப்ப என்ன வருது பாரு, கையில உன் கையில கர்த்தர் தரப்போறாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறியா? நம்புறியா? கர்த்தர் செய்வாரா? சொல்லு, நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் உங்கள் வாழ்க்கையில ஊழியத்தில் கர்த்தர் பெருக செய்வார். கைத்தறி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அவர் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறவர். இந்த தேவன் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறவர். உன் வாழ்க்கையில மாத்திரமல்ல, உன் குடும்பத்திலே மாத்திரமல்ல, ஊழியத்திலும் கர்த்தர் பெருக்கத்தை உண்டு பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நேரடியாகவே ஒரு வார்த்தையை கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை நான் படிப்பேன். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்க. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நான் வாசிப்பேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை திரும்ப முதல்ல இருந்து படிங்க. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருடைய ஜனங்களை நோக்கி, அவரை ஆராதிக்கிறவர்களை நோக்கி, அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களை நோக்கி, அவரை விசுவாசிக்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, நானே கர்த்தர், நானே கர்த்தர். கைத்தறி கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், என்ன சொல்றாரு? நானே கர்த்தர். ஆமென். உங்களை அழைத்தவர் நான். ஆமென், ஆமென். ஊழியத்தை கொடுத்தவர் நான். இதுவரையில் நடத்தினவர் நான். இனிமேலும் நடத்த போவது நான் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் மறந்தாலும், யார் வெறுத்தாலும், யார் கைவிட்டாலும், யாருடைய உதவி இல்லைனாலும், எந்த ஆதரவு இல்லைனாலும், எப்படிப்பட்ட நிலைமையிலும் உன்னை நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை சம்பூர்ணமாய் நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, உங்கள் மேல் எகிப்தியர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து, நான் உங்களை விடுவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சுமையை நீ சுமந்து கொண்டிருக்கிறாயோ, ஒருவேளை இந்த அன்பு சகோதரி பீலா அவர்கள் சொன்னதை போல அவர்கள் அநேக ஆத்மாவுடைய பாரங்களை சுமக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் ஜெபிக்கும் பொழுது கவனித்த ஒன்று, அநேக ஆத்துமாக்கள் பாவத்தில், சாபத்தில், தரித்திரத்தில், பிசாசின் பிடியில், மந்திர கட்டுகளில் அநேக ஆத்துமாக்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆத்மா குறித்த ஒரு பெரிய சுமை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இனி அநேகரும் வாழ்க்கையில் அப்படித்தான் ஒரு பெரிய போராட்டத்தை, ஒரு பெரிய சுமையை, குடும்பத்தை குறித்த, வாழ்க்கை குறித்த, எதிர்காலத்தை குறித்த, பிள்ளைகளை குறித்த, ஆசீர்வாதத்தை குறித்த, வருமானத்தை குறித்த, சுகபலத்தை குறித்த ஒரு பெரிய பாரத்தை நீங்கள் அநேக சுமந்து கொண்டிருக்கிறார்கள்.
என்னென்னமோ செஞ்சு பார்த்தாலும் தப்பிக்க முடியல. எந்த முயற்சி செஞ்சு பார்த்தாலும் மேல வர முடியல. அங்க போனாலும் இங்க போனாலும் எங்க போனாலும் யார்கிட்ட போனாலும் வெளியே வர முடியல, தப்பிக்க முடியல. சுமை சுமந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்கள் மேல் எகிப்தியர் இதை சுமத்தினவர்கள் ஒருவர் உண்டு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நீ சுமக்கிற சுமைகளை உன் மேல் வைத்தவர்கள் உண்டு. அதை யார் வைத்தார்களோ, யார் உன்மேல் சுமைகளை வைத்தார்களோ, யார் உன்மேல் பாரத்தை வைத்தார்களோ, யார் உனக்கு துக்கத்தை உண்டு பண்ணினார்களோ, யார் உனக்கு வேதனையை ஏற்படுத்தினார்களோ, யார் உன் சமாதானத்தை கெடுத்தார்களோ, அந்த சுமைகளை நீக்க கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பாரத்தை குறித்து, உன் வேதனையை குறித்து, உன் பிரச்சனையை குறித்து, உன் பயத்தை குறித்து, உன் புலம்பலை குறித்து, உன் கண்ணீரை குறித்து, உன் நெருக்கத்தை குறித்து இனி நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத. உன்னை விசாரிக்கிறவர் ஒருவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை விசாரிப்பார். அந்த சுமையை உன்னை விட்டு என்ன பண்ணுவாரு, நீக்குவார். அல்லேலூயா. நீக்குவார, நீக்க மாட்டாரா? விடுதலை தர மாட்டாரா? ஆமென் சொல்லுப்பா. விடுதலை தர மாட்டாரா? இனி நீ சுமக்க தேவையில்லை. அந்த சுமையை சுமக்கிறவர் ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லு பாப்பா. அல்லேலூயா. வசனத்தை படிங்க. உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி அவர்கள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த அடிமைத்தனத்துக்கு உங்களுக்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட எல்லா நிலைமையில இருந்து உன்னை கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். எதுக்கு ஏத்தமா? அவருக்கு ஊழியம் செய்ய, அவருக்கு சாட்சியா வாழ. அல்லேலூயா. கம்ப்ளீட் பண்ணுங்க, வசனத்தை முடிங்க. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா. இப்ப யார்கிட்ட நீ வந்துட்ட? இப்ப யார்கிட்ட இருக்கிற? இப்ப யார்கிட்ட வந்துட்ட? அவர் செதும சொல்ற, அவர் என்னை சேர்த்து கொண்டா. அல்லேலூயா. யார் சேர்த்துக்கிட்டு உன்ன? ஊர்ல இருக்கிறவன், சொந்த பந்தவங்க, கூட பிறந்தவன் சேர்த்துக்கிறானா சேர்த்துக்கல, நீ கவலைப்படாத. உன்னை ஒருவர் நேசித்து, உன்மேல் ஒருத்தர் பிரியம் வைத்து, உன்மேல் ஒருத்தர் அன்பு வைத்து, உன்னை நேசித்து ஒருவர் உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உன்னை சேர்த்து கொண்டா. யார் சேர்த்தாலும் சேர்க்கலாம், கவலை கிடையாது. பரமபிதா உன்னை சேர்த்து கொண்டா. எதுக்கு தெரியுமா? அவருக்காக வாழ, அவருக்கு ஊழியம் செய்ய, அவரை பற்றி சொல்ல, அவருக்கு சாட்சியா வாழ, அவர் நாமத்தை உயர்த்த. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நாம யாராயிட்டோம்னா அவருடைய ஜனமா மாறிட்டோம். யாருடைய ஜனமா மாறிட்டோம்? அவருடைய ஜனமா நம்ம மாறிட்டோம். எத்தனை பேர் அவருடைய ஜனமா மாற போற? எத்தனை பேர் அவருடைய ஜனமா மாற போற? அல்லேலூயா. உலகத்துல வாழ்ந்தது போதும், உலகத்தை தேடி போனது போதும். ஜெபம் பண்ணும்போது வார்த்தை சொன்னாங்க, அவர் வருகை சமீபம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, கண்டிப்பா வருவாரு. அப்ப நாங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போயின்னு இருப்போம். அவரை நீ ஏற்றுக்கொள்ளாமல் போனால் நீ வானத்தை அண்ணாந்து பார்த்துன்னு தான் நிக்கணும். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாலிப பிரயாயத்தில் யார நினைச்சுக்க? உன் சிருஷ்டிகரை நினை. உலகம் மாயமானது, உலகம் பொல்லாங்கு நிறைந்தது, உலகம் பாவம் நிறைந்தது, உலகம் அசுத்தம் நிறைந்தது, வஞ்சனையான உலகம். இந்த உலகத்தை விட்டு உன்னதமான உன் தேவனை அண்டிக் கொள்ளப்பார். அல்லேலூயா. இப்ப இவர் நம்மை சேர்த்து கொண்டார். எத்தனை பேர் நம்புற இத? கர்த்தரை சேர்த்து கொண்டார். இப்ப மத்தவங்களாம் நம்மளை சேர்த்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. யார் என்னை சேர்த்துக்க மாட்டாங்க, யார் என்னை கூப்பிட மாட்டாங்க, யார் எனக்கு சொல்ல மாட்டாங்க, இதெல்லாம் நமக்கு கவலை கிடையாது. நம்மை சேர்த்துக்கொள்ள ஒருவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உபாகமம் முதல் அதிகாரம் 30, 31, 32 வசனங்களை நாம் வாசிப்போம். இந்த ஊழியத்தை குறித்து
கர்த்தர் பேசுறாரு. அவர் உங்களை தான் சேர்த்துக் கொண்டார் அவருக்காக ஊழியம் செய்ய. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆண்டு காலம் நீங்க வந்துட்டீங்க, ஒரு ஆண்டு காலம் அந்த ஊழியத்தை செஞ்சிட்டீங்க. இதுவரையில் தனியா வந்திருக்கலாம், ஆதரவு இல்லாம இருந்திருக்கலாம், கூட துணை இல்லாம இருந்திருக்கலாம், கூட ஜெபத்துக்கு ஆள் இல்லாம இருந்திருக்கலாம், ஊழிய பாதையில ஒத்தாசை இல்லாம இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆண்டு முதல், இந்த துவக்கத்து முதல் அவர் சொல்றாரு, உங்களுக்கு முன்பாக நான் செல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் செல்வாரு? இந்த ஊழியத்துக்கு முன்னாடி இனி யார் போவாரு? இப்ப நீங்க போய் ஜெபிக்கிற இடத்துல எல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்ய போறார். இனி போய் ஜெபிக்கிற, போய் சந்திக்கிற எல்லார் மேலையும் கர்த்தர் வல்லமையா இறங்குவா. ஆமென். அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்ய போறார் அந்த ஊழியத்துல. அதனாலதான் திரும்ப சொல்றேன், அடுத்த வருஷம் வரும்பொழுது இந்த இடம் நிரம்பி இருக்க போகுது. அல்லேலூயா. இந்த ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் செய்ய போகிற மகா பெரிய காரியங்கள் நிமித்தமாக, இந்த ஊழியத்தின் நிமித்தமாக, இவர்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தின் நிமித்தமாக திரளான ஜனங்கள் மனம் திரும்பப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு விழாவிலே வந்து அவர்கள் கர்த்தரை தேடி நிற்பார்கள். அல்லேலூயா. ஆமா, வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு முன்பாக, உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே, உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து, எகிப்தில் அந்த சிறுமத்தனத்தில், அந்த அடிமைத்தனத்தில், அந்த சுமை சுமக்கிற நேரத்தில், அந்த வேதனையான நேரத்தில், கஷ்டத்தின் மத்தியிலே, கவலைகள் மத்தியிலே, போராட்டத்தின் நேரத்தில் உங்கள் கூட இருந்தார். அல்லேலூயா. இந்த ஒரு ஆண்டு காலம் நீங்கள் பட்ட வேதனைகள், ஊழியத்தை குறித்த பாரங்கள், ஊழியத்தை குறித்த நெருக்கங்கள், குடும்பத்தை குறித்த பிரச்சனைகள், சந்ததி சந்தையா வருகிற பொல்லாத காரியங்களே, நீங்கள் பட்ட வேதனை எல்லாம் யார் கூட இருந்தாரு? யார் கூட இருந்தாரு? யார் கூட இருந்தாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. யார் தான் கூடவே இருக்கிறாரு? வசனத்தை படிங்க. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே, கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து. எகிப்தினா அடிமைத்தனம், எகிப்தினா சிறுமைப்படுதல், எகிப்தினா கொடிய பாரம், கொடிய வேதனை, மிகப்பெரிய துன்பம், கண்ணீர், கவலைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கும்போது, எகிப்தில் இருக்கும்போது அவர் சொல்றாரு, நீங்கள் எகிப்தில் இருக்கும்போது உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றை போலவும், வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. யார் யுத்தம் பண்ணுவார் இனிமேல? யார் இனிமேல் யுத்தம் பண்ணுவாரு? இந்த ஊழியத்தை உயர்த்தும்படி, இந்த ஊழியத்தை பெருக்கும்படி, ஊழிய வளர்ச்சியை கர்த்தர் அதிகரிக்கும்படி, ஆத்துமாக்களை கர்த்தர் பெருக்கும்படி யார் இனிமேல் யுத்தம் செய்வாரு? நம்புறீங்களா? நம்புறீங்களா நீங்க? யார் யுத்தம் பண்ணுவாரு? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க போனா போதும், யுத்தம் யார் செய்வாரு? கர்த்தர் செய்வார். ஆமென். யுத்தம் செய்வார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவதை போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும், ஒரு வருஷம் கடந்து வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள், பிரயாணங்கள், ஊழிய பாதைகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா. அதனாலதான் இந்த ஆராதனை. என்னால நான் தனியா எப்படி செய்வேன்னு நினைச்சீங்கல்ல, செய்ய வச்சார்ல. அல்லேலூயா. அற்புதம் நடக்குது இல்ல, கர்த்தர் கிரியை செய்யறாருல. ஆமென் சொல்லு பாப்போம். இப்ப பாக்குற கண் இது எப்படி ஆயிடுச்சு? அது கர்த்தராலே ஆயிடுச்சு. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. அல்லேலூயா. எப்படி செய்வேன் இந்த ஊழியத்தை, எப்படி நடத்துவேன்? நான் தனியாளாச்சு, எனக்கு என்ன இருக்கு? என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே இல்லைனாலும் ஊழியத்தை செய்ய நினைச்சா கர்த்தர் அற்புதமாய் செய்வார். அல்லேலூயா. உங்களை சுமந்து கொண்டு வந்தாரே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க, நீங்கள் இனி ஊழியம் செய்யத்தக்கதாக, இனி நீங்கள் புறப்பட்டு போகிற எல்லா இடங்களிலும், ஊழியத்தை நீங்க செய்ய போகிற எல்லா வழிகளிலும், நீங்கள் இறங்கத்தக்கதான பாளையத்திலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், இரவில் அக்னியிலும் இனி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, தடுமாற வேண்டிய அவசியமே கிடையாது. யார் உனக்கு முன்ன போறாரு? யார் முன்னாடி போறாரு? யார் முன்னாடி போறாரு?
நீ எங்க போய் ஊழியம் பண்ணணும், எங்க போய் ஜெபிக்கணும், எந்த வீட்டுக்கு போகணும், யார் மேல இருக்கிற கட்டை உடைக்கணும், யார் மேல இருக்கிற வியாதியை சுகமாக்கணும், யார் மேல இருக்கிற பிசாசை விரட்டணும், எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு காட்டுவாரு. ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து மறைவான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. ராதா ரா காபாதுரா பலமது ஊழியத்தை கர்த்தர் மையப்படுத்த போற. கைத்திரி கர்த்தர் மையப்படுத்துங்க. இந்த ஊழியத்தை மையப்படுத்த வித்தியாசமான வரங்களை கொடுத்து, வித்தியாசமான கிருபைகளை கர்த்தர் கொடுத்து, வித்தியாச வல்லமையை கர்த்தர் கொடுத்து, வித்தியாச அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர் மகிமையா இந்த ஊழியத்தை நன்றி ராஜாவே. கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க போகும்போதே கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போய் எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். ஹல்லேலூயா. அநேகருடைய சிறையிருப்பை மாற்றுவார். அநேகரை நீங்கள் குணமாக்க போகிறீர்கள். அநேகருடைய சாப கட்டுகளை உடைக்க போகிறீர்கள். ஆமென். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, மரித்தவனை கூட உன்னை கொண்டு கர்த்தர் எழுப்புவார். உன்னை கொண்டு கர்த்தர் எழுப்புவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். இது எப்படி நடக்கும்? கர்த்தர் செய்வார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு அவர் என்ன கொண்டு ஆலோசனை படிங்க. இரவில் அக்னியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் போதும். எப்படி போனார் அவரு? எப்படி இருப்பாரு? நீ ஊழியத்துல இனிமேல் எப்படி இருப்பாரு? சபை பெருநாம பரிசுத்த ஆவியானவரின் சபையா? பரிசுத்த ஆவியானவரின் சபையை இனி கர்த்தர் எப்படி நடத்த போறாரு? பகல் எப்படி நடத்துவாரு? இரவில் எப்படி நடத்துவாரு? புரியல. இரவில் எப்படி நடத்துவாரு? அக்னியா நடத்துவாரு. பகல்ல ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பவுமே உங்களை அபிஷேகத்திலே கர்த்தர் வைப்பாரு. எப்பவுமே அபிஷேகத்துல, எப்பவுமே தேவ மறைவில, எப்பவுமே கர்த்தருடைய வல்லமையில, எப்பவுமே தேவ பிரசன்னத்திலே கர்த்தர் உங்களை இரவும் பகலும் வைத்துக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க திரளான ஆத்துமாக்கள் உங்களை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க பல சாப கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். நீங்கள் ஜெபிக்க இந்த இடம் அசைக்கப்படும். நீங்கள் ஜெபிக்க ஜனங்கள் ஓடி வருவார்கள். ஜெபிக்க கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றுவார். அபிஷேகத்தை ஊற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை ஊற்றுவார். இரத்தத்தை கர்த்தர் தெளிப்பார். நீ செய்திருக்காய். எல்லா சாப பிசாசு ஓடட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. இரவிலும் பகலிலும் அப்படி பிரசன்னம் உங்களை நடத்தும். ஆமென். 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 எதுக்கு நீ கவலைப்படாத? உங்களை அழைத்தவர் கூடவே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனுஷனால் இவைகள் கூடாதவைகள் மனுஷனால செய்ய முடியாது. மனுஷனால யார பக்கத்துல இருக்கிறவங்க செய்ய முடியுமா? அந்த ஊழியத்தை முடியாது. மனுஷனால இது என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. யாரால தான் செய்ய முடியாது? தேவனால தான். தேவன் தான் உங்களை செஞ்சு வச்சிருக்கிறாரு. கர்த்தர் தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. கர்த்தர் தான் எங்க கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் தான் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவரால எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் வாழ்க்கை நிலைமையை மாற்ற முடியும் அவரால. இன்றைக்கு உன் குடும்ப சூழ்நிலையை மாற்ற முடியும் அவரால. இப்ப உட்கார்ந்து இருக்கிற இடத்துல விசுவாசி, ஒரு அற்புதமான வல்லமை உன் மேல கர்த்தர் இறக்குவார். ஒரு அற்புதமான வல்லமை எந்த இடத்துல இருக்கிற, எந்த புலவல இருக்கிற, எந்த கண்ணி இருக்கிற, எந்த கவலை இருக்கிற, கர்த்தருடைய வல்லமை உன் மேல இறங்கட்டும். உன் மேல இறங்கட்டும். கர்த்தருடைய ஆவி உன் மேல இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றி ராஜாவே. நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறவர் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ கலங்காது, திகையாதே. தனிமரமா நிக்கிறேன்னு புலம்பாத. பரலோகத்தின் பரம சேனைகள் உன்னை சூழ்ந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நான் தனியா இல்ல, என்னை அனுப்பின என் பிதா என்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி சொல்ல, நான் தனியா நின்று வேலையை செய்யறேன், ஊழியம் செய்ய சொல்லாத. என்னை ஊழியத்துக்காக அழைத்தவர், ஊழியத்துக்காக அபிஷேகம் பண்ணினவர், எனக்கு கிருபைகளை கொடுத்தவர், எனக்கு ஜீவனை கொடுத்தவர், என் தகப்பன், என் பிதா, என் தேவன் என்னோட கூடவே இருந்து என்னை ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இது விசுவாசம். இந்த விசுவாசத்தில் நீங்கள் அடியெடுத்து வையுங்கள். ஒரு ஆண்டை முடிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொல்லுவார், அவருக்கு சாட்சியா நின்னா சொல்லுவார், அவருக்கு மகிமை என்ன சொல்லுவார், அவருக்காக ஆத்மா ஆதாயம் நீங்கள் செய்தால் அவர் சொல்லுவார், அவருடைய ராஜ்யத்திலே கர்த்தர் சொல்லுவார், உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் இதோ பிரவேசி என்று கர்த்தர் உங்களை குறித்து சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்படியே ஆகட்டும். ஹல்லேலூயா. அவருக்கு உண்மையாய் வாழ்ந்து
இந்த உலகத்தில் அவருக்கு பிரியமாய் ஊழியம் செய். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வைராக்கியமாய் இந்த தேவனுக்கு ஊழியம் செய். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பணத்தை நம்பி பரிதானங்களை நம்பி ஊழியம் செய்யாத. அது தானா வரும், அது தானா கர்த்தர் கொடுப்பா. உன் ஏக்கமும் உன் விசுவாசமும் உன் ஜெபமும் உன் வைராக்கியமும் உன் பக்தி விருத்தியும் ஆத்மா ரட்சிப்புக்காக இருக்குமானால் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை ஊழியத்தில் கர்த்தர் செய்து கொண்டு இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்க, இந்த ஊழியத்திற்கு இந்த கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நிறைவாக நாம் சொல்லியாகணும். 36ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து, நான் வந்து உங்களை தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசம் உள்ள தேசமாகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரையும் குடியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா வசனம்? புரியுதா? திரும்ப ஒரு முறை படிங்க பாப்போம். அவர் வந்து இந்த ஊழியத்தை இன்னும் மகிமைப்படுத்துகிற வரைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா, உங்களுக்கு சபை இருக்காமா? இல்ல, வீட்டுல தான் நடத்துறீங்க. இப்ப சபை கட்டுவீங்க, சபை கட்டுவீங்க. அல்லேலூயா. யார் வருவாரு? யார் வருவாரு? நான் வர்ற வரைக்கும் அமைதியாரு. யார் வர வரைக்கும் அமைதியாரு? அவர் வர வரைக்கும் அமைதியாரு. வந்து அற்புதங்களை செய்வா. ஆமென். அவர் வந்து செய்யும் போது நீ பாப்பாத. வசனத்தை படிங்க. நான் வந்து உங்களை தானியமும், நல்லா கவனிச்சுக்கணும். இதுதான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா வார்த்தை உங்க ஊழியத்துக்கு. நீங்க இந்த வசனங்களை சொல்லி அடுத்த ஆண்டு வரைக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி என்ன பண்ணா? ஜெபிக்கணும். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நான் வந்து உங்களை தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசமும் உள்ள தேசமாகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும் அளவு, அழைத்து கொண்டு போகிற வரைக்கும் அவனவன். இப்ப எனக்கு கொஞ்சம் இருமல், அதனால அப்படி பேசுறேன். இப்ப உங்ககிட்ட யாரெல்லாம் வராங்களோ, இப்ப யாரெல்லாம் உங்க ஆராதனையில் இருக்கிறாளோ, யார் உங்க கூட ஊழியத்தில் இருக்கிறாளோ, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீங்கள் அவனவன் இப்ப வந்திருக்கிற நீங்கள் அவர்கள் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் திராட்சை செடியின் கனினா தெரியுமா? திராட்சை செடியின் கனினா தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. திராட்சை செடினா என்னது? கர்த்தருடைய வார்த்தை. அந்த கனி, வார்த்தை என்கின்ற கனி, மெய்யான திராட்சை செடி அவர். அல்லேலூயா. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரையும் குடியுங்கள். தன் கிணற்றின் தண்ணீர் என்ன பண்ண? குடியுங்கள். இங்க இருந்து கர்த்தர் உனக்கு என்ன ஜீவ தண்ணீரை கொடுக்கிறாரோ, இங்க இருந்து ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தருக்கு உன்னை என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ அந்த தண்ணீரையே குடித்துக் கொண்டிருக்கிறான். நான் வருகிற வரைக்கும் இந்த கனியை புசியுங்கள், இந்த தண்ணீரை குடியுங்கள். ஆமென். என்ன இங்கே உங்களுக்கு உபதேசிக்கிறார்களோ, என்ன உங்களுக்கு ஜெபிக்கிறார்களோ அதில் நிலைத்திருங்கள். ஆமென் சொல்லு பாப்போம். ஒரு மகிமையான தேசத்திற்கு, மகிமையான ஒரு ஊழியத்திற்கு, மகிமையான ஒரு இடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை அவர் நிறைவேற்றுவார். நிறைவேற்றுவாரா? நிறைவேற்ற மாட்டாரா? வார்த்தை கொண்டு பேசிக் கொண்டு இருக்கிறவர் அதை நிறைவேற்றுவாரா? நிறைவேற்ற மாட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியாவுல ஒரு வார்த்தை சொன்னார், எடுத்து வாசிங்க. 29ஆம் அதிகாரம், 29ஆம் அதிகாரம். நீங்க 11 இருந்து 14 வரைக்கும் கூட படிக்கலாம். டக்குனு படிச்சுங்க பாப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை
உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க வந்து இப்ப கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த அவனவன் திராட்சை கனியை புசிக்கிற இடத்துல, அவனவன் தன் அத்திமரத்தின் கனியை புசிக்கிற, அவனவன் தன் கிணற்று தண்ணியை குடிக்கிற இடத்துல வந்து என்ன பண்ணா, என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணும். கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. என்ன பண்ணா? விண்ணப்பம் பண்ணணும். அப்ப கர்த்தர் நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்ன செய்யணும்? தொழுது கொண்டு என்ன அர்த்தம்? பேசு. தொழுது கொண்டு என்ன அர்த்தம்? என்னை ஆராதனை செய்யணும். என்ன செய்யணும்? அதிகம் ஆராதனை நடத்துறீங்களாமா? நடத்துறீங்களா? கர்த்தர் என்ன பண்ண இனிமேல் என்ன பண்ணோம்? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில கர்த்தர் என்ன பண்ணோம்? அவரை தொழுது கொண்டு ஆராதனை செய்து என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். என்ன பண்ணுவீங்க? விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? செவி கொடுப்பேன். அல்லேலூயா. செவி கொடுத்து உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இடத்துல, தேவன் கொடுத்திருக்கிற ஊழியத்துல, கர்த்தர் இப்ப உங்க வச்சிருக்கிற இடத்துல இந்த தேவனை நீங்கள் ஆராதனை செய்து அவர் நோக்கி என்ன பண்ணுங்க? விண்ணப்பம் பண்ணுங்க. அப்படி உண்மையாய் முழு இருதயத்தோடு, முழு விசுவாசத்தோடு, முழு நம்பிக்கையோடு கர்த்தர் தான் அந்த ஊழியத்தை கொடுத்தார். கர்த்தர் தான் அந்த பாதையில நடத்துகிறார். கர்த்தர் தான் அற்புதங்களை செய்கிறார். கர்த்தர் தான் ஆத்துமாக்களை கொண்டு வருகிறார். கர்த்தர் தான் ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தர் தான் விடுதலை கொடுக்கிறார். கர்த்தர் தான் அற்புதம் செய்கிறார் என்று நீங்க நம்பி முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு அவரை நோக்கி பார்த்தால் அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? செவி கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு செவி கொடுப்பார். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் அமைதியா இருக்கிற. அப்ப யார பார்க்க போற நீங்க ஊழியத்துல? ஊழியத்துல யார பார்க்க போற? விசுவாசிக்கிறியா? நீ யாருன்னு தெரியல எனக்கு. விசுவாசிக்கிறியா? யாரெல்லாம் இங்க வரீங்களா எனக்கு தெரியாது. இங்கெல்லாம் உங்க ஜபத்துல, உங்க ஆராதனையில யார் வரீங்கன்னு எனக்கு தெரியாது. இவர்கள் மூலமாக தேவன் நடத்துகிற அந்த ஊழியத்தில் ஆராதனை நேரங்களில், ஜெப நேரங்களில் நீங்கள் கர்த்தரை காண்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திருப்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, யாரெல்லாம் உன்னை வெறுத்து போனாங்களோ, யாரெல்லாம் உங்ககிட்ட பேசாம போனாங்களோ, யாரும் உங்ககிட்ட சண்டை போட்டு போனாங்களோ, எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? எல்லாரும் என்ன பண்ணுவாரு? வர மாட்டாரா? சொல்லுங்க. வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. உங்க காலுக்கு முட்டி போட்டு என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணிப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கொண்டு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. 40 வயசானா, 45 வயசானா, 50 வயசானா, உங்க தம்பி உங்க கூட உங்களுக்கு முன்னாடி வந்து முட்டி போட்டு உங்க தலை மேல கை வச்சு என்ன பண்ணுவான்? ஜெபம் பண்ண சொல்லுவார். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார் அதை. ஆமென். ஆமென். சுற்று வட்டார பகுதியில் இருந்து ஜனங்கள் கேள்விப்பட்டு உங்களை தேடி வருவார்கள். அல்லேலூயா. நீ பார்க்கணும், பழைய காலத்துல நீ பார்க்கணும், தீர்க்கதரிசியை தேடி ஜனங்கள் வந்தார்கள். ஊழியக்காரனை தேடி ஜனங்கள் வந்தார்கள். ஆமென். அதுபோல கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் வைராக்கியமாய், விசுவாசமாய், பக்தியில பெருகினால், விசுவாசத்தில் பெருகினால், வைராக்கியத்தில் பெருகினால், பரிசுத்த வாழ்க்கையில பெருகினால், ஜெப வாழ்க்கையில பெருகினால், அபிஷேகத்தில் பெருகினால், கிருபையிலே பெருகினால், வல்லமையிலே பெருகினால், கர்த்தருடைய வார்த்தையிலே பெருகினால், கர்த்தர் உங்களை தேடி ஜனங்களை அனுப்புவார். ஆமென். அல்லேலூயா. யாரை தேடி அனுப்புவாரு? யாரை தேடி அனுப்புவாரு? ஆமா, ஆசாரியம் இருக்கிற இடத்துல, தீர்க்கதரிசி இருக்கிற இடத்துல ஜனங்கள் தேடி என்ன பண்ணுவாங்க? வருவார்கள். ஊழியம் பெருகும், ஊழியம் வளர்ச்சி அடையும். ஆமென். அல்லேலூயா. கடைசியா ஒரு வார்த்தை, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 7 - 11 வரைக்கும் வாசிங்க. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 7 - 11 வரைக்கும் வாசிங்க.
ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன். உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமா, உங்களை அசட்டை பண்ணுகிறவர்கள் அந்த அவமானத்தை என்ன பண்ணுவாங்க? அவங்க நான் அமைதியா இருக்கிறேன், நான் பேச உங்களை அசட்டை பண்ணினவர்கள், உங்களை புறக்கணித்தவர்கள், உங்களை தூக்கி எறிந்தவர்கள் அந்த அவமானத்தை கண்டிப்பா அவர்கள் அடைந்தே தீர்வார்கள். அல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு போவது கிடையாது. படிங்க வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன். உங்களை சுற்றிலும் இருக்கிற கரத்தை உயர்த்துவரன்னு அர்த்தம். கரத்தை உயர்த்துவரன்னு அர்த்தம் என்ன அர்த்தம்? ஊழியத்தை உயர்த்துவாரு. எதை உயர்த்துறாரு? ஊழியத்தை உயர்த்துவார். ஊழியம் பெருகும் போது, ஊழியம் வளர்ச்சி அடையும் போது, ஆத்மா பெருகும் போது யார் மகிமைப்படுறாரு? கர்த்தர் மகிமைப்படுறார். கர்த்தர் மகிமைப்படும் பொழுது யாரெல்லாம் உங்களை ஒதுக்கினார்களோ அவர்கள் அதற்குண்டான அவமானத்தை அடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உன் கண்கள் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய கரத்தை உயர்த்துவார். உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன். இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கடிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. சும்மா ஒரு வருஷம் சும்மா விஷயம். இனிமேல் தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஊழியத்தை இனிமேல் தான் பண்ணுவாரு. இப்பதான் பண்படுத்துவார், அதை சரி பண்ணுவாரு. சில பிரச்சனைகளாம் சில தேவையில்லாத காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மாத்துவார். அல்லேலூயா. நீங்கள் பண்படுத்தப்பட்டு என்ன பண்ணுவீங்க? இனிமேல் விதைக்கப்படுவீர்கள். இனிமேல் தான் நீங்கள் விதைக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உரிமை என்ன பண்ணுவார்? கர்த்தர் பெருக செய்வார். அல்லேலூயா. வர்த்திக்க பண்ணுவார். ஆத்துமாக்களை பெருக செய்வார். ஊழியம் பெருகும். ஆமென். அல்லேலூயா. நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரை மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும். அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையும் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகும்படி அவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆண்டு நீங்க பண்ண ஊழியம் இல்ல, இனி செய்ய போகிற ஊழியம் மகிமையாய் கர்த்தருக்கு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மகிமையா நடத்துவார். ஆமென், ஆமென். இந்த வசனம் படிச்ச வசனத்தை திரும்ப படிங்க. உங்கள் மனுஷர் நல்லா புரிஞ்சுக்க. அதான் உன் வீட்டாரு, அதுதான் உன் சுற்றுப்புறத்தார், உறவினர்கள். உங்கள் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும். ஆமா, உனக்கு விரோதமா எழும்புறான் பேர், அவளாம் பேர் என்னது? அவனுக்கு பேர்லாம் அவளாம் மிருகம். விரோதமா பேசுறோம் பேர்லாம் என்னது? மிருகம். மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். அவர்களை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. வர்த்திக்க பண்ணி பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும், முந்தின ஆசீர்வாதத்தை பார்க்கிலும், உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். முந்தின அபிஷேகத்தை பார்க்கிலும், முந்தின வல்லமையை பார்க்கிலும், முந்தின தாளந்தை பார்க்கிலும், முந்தின கிருபைகளை பார்க்கிலும் இனிமேல் அதை மகிமையாய் நான் கூட்டி கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது நற்சீர் உண்டாகும்படி, அது கனி கொடுக்கும்படி, அது கர்த்தருக்காக வாழும்படி, அது கர்த்தருக்காக பிரகாசிக்கும்படி, அது கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படி, அது கர்த்தருக்காக ஆத்ம ஆதாயம் பெறி கர்த்தர் அதை நற்சீர் பொருந்தும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். நீங்கள் குறுகி போவதில்லை. ஆமென் சொல்லுங்க. ஊழியம் குறுகி போவாது.
கர்த்தர் அதை வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. உங்களுக்கு நற்செய்தி உண்டாயிருக்கும். நீங்கள் சாட்சிகளாய் நிற்பீர்கள். மகிமையான ஊழியத்தை கர்த்தருக்காக செய்யுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கைத்தறி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் பரிசுத்த ஆவியின் சபையும் ஊழிய பாதையில் வருகிற நீங்களும் உங்கள் ஆராதனையிலே கலந்து கொள்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் உங்களுக்காக பிரயாசப்படுகிற ஜெபிக்கிற ஊழிய பாதையில் உங்களுக்காக பக்கபலமாக இருக்கிற யாவரையும் இந்த விசேஷித்த கூடுகையில் ஆராதனையிலே பங்கு பெற்ற அத்தனை பேரையும் சென்னையிலிருந்து வந்த எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்கள் ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கைத்தட்டி கர்த்தர் சோதரம் மூலமா. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்தோடு கர்த்தர் இருப்பார், உங்களோடு கூட இருப்பார். அவர் தொடர்ந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை பெருக செய்து உங்களை நிலைப்படுத்தி உங்களோடு கூட இருந்து ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென்.